பெரம்பூரில் தவேக தலைவர் விஜய் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். பெண்கள் மற்றும் தாய்மார்கள் தனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றும் தங்கள் இல்லங்களில் விசில் சின்னத்தை கோலமாக வரைய வேண்டும் என்று அவர் வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க பல்வேறு பகுதிகளில் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் அவர்களது இல்லத்திற்கு வெளியே விசில் சின்னத்தை கோலமாக வரைந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய சூழலில் தற்போது பெரம்பூரில் தவேக தலைவர் விஜய் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு இல்லத்தின் வெளியே வரையப்பட்டிருக்கும் விசில் சின்னத்திற்கு அவர் வர்ணம் தீட்டும் கோலம் போடும் அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் உள்ள தேர்தல் பணிமனையை தற்போது தவேக தலைவர் விஜய் நேரில் சென்று பார்வையிட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இல்லத்தின் வெளியே போடப்பட்டிருக்கும் கோலத்திற்கு அவர் வர்ணம் தீட்டும் அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் உள்ள தேர்தல் பணிமனையை தவேக தலைவர் விஜய் தற்போது நேரில் பார்வையிட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு இல்லத்தின் வெளியே போடப்பட்டிருக்கும் விசில் சின்னத்திற்கு அவர் வர்ணம் தீட்டும் அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் பணிமனையை நேரில் பார்வையிட்டிருப்பதோடு அங்கிருந்த பொதுமக்களிடமும் தங்களுடைய குறைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். அந்த வகையில் தான் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23 நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது ஒவ்வொரு கட்சிகள் சார்பாகவும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழக தலைவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக தேர்தல் பணிமனை பிரம்மாண்டமாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் பணிமனையை நேரில் பார்வையிட்டதோடு அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அடிப்படை வசதிகள் எந்த அளவிற்கு பாதிப்பு அடைந்திருக்கிறது, தங்களுடைய தேவைகள் என்னென்ன என்பது தொடர்பாக விரிவாக கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெரம்பூர் தொகுதியை சார்ந்த பெண்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பணிமனை வாசலில் விசில் கோலமும் விசில் கோலத்திற்கு வண்ணம் தீட்டக்கூடிய அந்த காட்சியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைவரும் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக போட்டியிடக்கூடிய நிலையில்தான் தற்போது பெரம்பூர் தொகுதிக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய பணிமனையை பார்வையிட்டதோடு பொதுமக்களிடம் அங்கிருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் அதே போன்று வருங்காலத்தில் தங்களுடைய தேவைகள் என்னென்ன, அதே போன்று இளைஞர்களுக்கு தேவையானவை என்னென்ன என்பது தொடர்பாகவும் அவர் முறையாக கேட்டறிந்திருக்கிறார். அனைவரும் விஜய் கண்டவுடன் எழுச்சி மிக அவருக்கு வரவேற்பு என்பது அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய குறைகளையும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து குறைகளும் விரைவில் தீர்க்கப்படும் எனவும் விஜய் உறுதியளித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. பெண்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த விசில் சின்னத்திற்கு அந்த வர்ணம் தீட்டக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் பணிமனையை பார்வையிட்டதோடு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு தனக்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.